அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைய தினம் பார்த்திங்கன்னா பட்ஜெட் இருக்குது, நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு மெகா ஈவெண்ட்டுன்னு தான் சொல்லலாம். மெகா ஈவெண்ட்டுங்கிறது எப்போதும் இருக்கிற பட்ஜெட் போல் பார்த்திங்கன்னா இதில் எதுவும் நியூ அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு அப்கமிங்கில் எலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டியான ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த எமர்ஜென்சிக்கான ஃபண்டு ஒதுக்குறது, மற்றபடி ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் ஃபண்டு ஒதுக்குவாங்க. நியூ அனௌன்ஸ்மெண்ட்டு பெருசாக எதுவும் இருக்காது. ஆனால் வாலட்டிலிட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் நிஃப்டி ப்ரீமியம்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு ப்ரீமியத்தை அவுட் ஆஃப் த மணியில் எடுத்திங்கன்னா கூட அந்த ப்ரீமியம்லாம் வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். 10 ரூபா இருக்கிற ப்ரீமியம் 100 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 100 ரூபா இருக்கிற ப்ரீமியம் 10 ரூபா வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா? அதனால வேண்டி நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் நாளைக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம நேற்றுக்கே சொல்லியிருந்தோம், இந்த சப்போர்ட் மேக்ஸிமம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். காலையில் எக்ஸாக்டாக நம்மளோட சப்போர்ட்டில் 21,479 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ரெசிஸ்டன்ஸில் இன்றைக்கான ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த அளவுக்கு எக்ஸாக்டாக நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க்காக இருக்கு பாருங்க. காலைல ஓப்பன் ஆன லெவல் நம்ம லெவல், க்ளோசிங் முடிஞ்சது நம்மளோட லெவல். சரிங்களா? எக்ஸாக்டாக நம்மளோட லெவலில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. அதே நேரத்தில் ஒரு இன்வெர்டட் ஹெட்னு சொல்கிற பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இதை பாருங்கள், இந்த இன்வெர்டட் ஹெட்னு சொல்கிற பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இன்வெர்டட் ஹெட்னு சொல்கிற பேட்டர்ன் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குளோபல் மார்க்கெட்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மேலே ஓப்பன் ஆகும். குளோபல் மார்க்கெட்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. சரிங்களா? அந்த நெகட்டிவ் ரியாக்ஷன்னால் நாளைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. சரிங்களா? பார்த்துக்கலாம். நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதோ அதற்கு தகுந்தால் போல் நம்ம பிளானை பண்ணிக்கலாம் நண்பர்களே. சரிங்களா? நாளைக்கு எந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் சேஞ்ச் பண்ணல. 21,748 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் 21,852 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் 22,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் 21,479 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 21,250 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 21,141 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸு. ஓஐ டேட்டா நெஃப்டியில் என்ன சொல்ல வருது, ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஓஐ டேட்டா கிடையாது. 21,700 மார்க்கெட் நின்று இருக்குது. 21,700 ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புட் ரைட்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, கால் ரைட்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. 21,700 அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நாளைக்கு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 21,500 மார்க்கெட் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எவரி 100 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதற்கான பிளானிங்கை பண்ணிக்குவாங்க. ஓகே, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நல்ல ஒரு ரேலி. ஏன்னா நேற்று நின்றுக்கிட்டே இருந்துச்சுல்ல, அதுக்கான ரியாக்ஷன். இந்த இடத்துல மார்க்கெட் நேற்று ஸ்ட்ராங் கன்சால்டேஷன். அந்த கன்சால்டேஷனை மார்க்கெட் நேற்று பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மார்க்கெட் இங்கேருந்து மேலே வந்துச்சு அப்படின்னா மேலே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா 46,000ங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு ஒரு நல்ல ஒரு லெவல். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகினா மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. 2 பிளாக் கலர் லைனையும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கேருந்து ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக அகைன் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸையும் எதிர்பார்க்கலாம். எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 46,578 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அடுத்தது சப்போர்ட் 45,665 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இன்னையோட டே ஹை தான் 46,171 தான் ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் 46,578. அதை பிரேக் பண்ணால் இந்த ஜோன் 47,000ங்கிற ஜோன்
மார்க்கெட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் இன்னையோட டே லோ தான் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டு 45,203 அப்படிங்கிறது தான். ஏன்னா நாளைக்கு அதிக வாலட்டிலிட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 44,443 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணால் 43,289 தான் சப்போர்ட்டு. 1% வந்து பார்த்திங்கன்னா ஃபின்னிஃப்டியும் மேலே நல்லா வந்திருக்கு. அதுவுமே வந்து இந்த ஸ்ட்ராங் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்னையோட டே ஹை வந்து மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 20,586 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 20,769. அதற்கு மேலே 21,000 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட்டு 20,236 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 19,941 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 19,479 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு மிட் கேப்பு இன்றைக்கி வந்து டே லோ தான் வந்து சப்போர்ட்டு. எக்ஸாக்டாக வந்து பாருங்கள், நம்மளோட லோவில் தான் மார்க்கெட் வந்து திரும்பியிருக்கு. இன்றைக்கி நம்ம சொன்ன சப்போர்ட் 1ல் மார்க்கெட் திரும்பியிருக்கு, ரெசிஸ்டன்ஸில் போய் நின்று இருக்குது. எக்ஸாக்டாக அதான் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டிலையுமே கிட்டத்தட்ட ஃபின்னிஃப்டிலையுமே வந்து கிட்டத்தட்ட நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நல்லா ஒர்க் ஆகிருந்திருக்கு. ஓகே, அடுத்தது ஃபின்னிஃப்டியில் எக்ஸாக்டாக ஒர்க் ஆகிருக்கு. நம்ம சொன்ன சப்போர்ட்டு தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட், நம்ம சொன்னது தான் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு. ஓகே, சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்த டே ஹை, நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் 10,700 அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் 750, அதை பிரேக் பண்ணால் 806 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பி இருக்குது பார்த்தீங்களா? நல்ல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன், ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. 10,629 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ண 10,573 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 10,500 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கு நல்ல வாலட்டிலிட்டி இருக்கும். உங்களோட கேபிட்டலில் வந்து மிக குறைவான அமௌண்ட்டையே வச்சு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். மேக்ஸிமம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. ஃபுல் கேபிட்டல்லாம் மார்க்கெட்டில் வந்து நாளைக்கெலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஏன்னா ப்ரீமியம் வந்து லக் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ராங்கான ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் வந்து வைப்ட் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து மார்க்கெட்டை வந்து ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அதை ட்ரேடாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்மளுடைய சேனலோட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நம்மளோட டைரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். மற்றபடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.